கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயேசுவின் மார்பில். யோவான் 13:23 வாசிக்கிறோம். இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஒருவன் அன்பாய் இருப்பதனால் அவனுடைய வாழ்க்கை மாறுவதில்லை. ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்து எந்த அளவுக்கு தெரிகிறதோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறும். தேவன் நம்மை மிகவும் அதிகமாக உரிமை பாராட்டுகிறார். நாம் எந்த அளவுக்கு அவர் மேல் நான் உரிமை பாராட்டுகிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. யோவான் புத்தகத்திலே வாசிக்கிறோம், இயேசுவுக்கு அன்பாயிருக்கிற சீசன் என்று 5 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை எழுதியது யோவான். ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் இவ்வாறாக கூறுகிறார். இயேசு தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அதிகமாக உணர்ந்து கொண்ட சீசன் யோவான். இயேசுவின் மார்பிலே எல்லா சீசர்களும் சாயலாம். ஆனால் இந்த யோவான் இயேசுவின் மீது வைத்த அன்பினால் அவரை குறித்து உரிமை பாராட்டி அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய நேசகுமாரர்களாக குமாரத்திகளாக நாம் இருக்கிறோம் என்பதை மெய்யாகவே உணர்கிறோம். நாம் எந்த அளவுக்கு அவருடைய நேசத்தை உணர்கிறோமா அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டுகிற அருமையான குடும்பத் தலைவர்களே, குடும்பத் தலைவிலே, எந்த அளவுக்கு அந்த இயேசு மேல் உங்களுடைய அன்பான வாழ்க்கை இருக்கிறது? அநேக வேளைகளில் சாத்தான் தன்னுடைய உபாய தந்திரங்களை பயன்படுத்தி இறுக்கமான சூழல்களை ஏற்படுத்தி நாம் அவருடைய நேசகுமாரர்களாக அவருடைய குமாரர்களாக இருக்கிறோம் என்பதை மறக்க செய்வது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் நீங்களும் நானும் சாத்தானுடைய வலையிலே விழுந்து போகிறோம். எனவே நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அவருடைய கரத்தின் கிளைகளாக இருக்கிறோம். நாம் அவர் மீது வைத்த அன்பு அளவிட முடியாதது என்பதை அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரின் சிலுவையில் மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்ததன் மூலம் வெளிப்படுத்தினார். அவர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இதை நாம் அனைதிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.